Hi students, today let us see Geography Unit 2, the lithosphere 2, exogenetic processes. So students, we are going to see lithosphere 2, exogenetic processes. In this lesson, the learning objectives are to comprehend the various external processes of the earth, to study the different types of weathering and the resulted features, to learn how the weathering materials and transportations by different agents, to study about the features formed by erection, transportations and depositions of natural agents. ஸோ நம்ம இந்த லெசனில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம லாஸ்ட் லெசன் பார்த்திங்கன்னா எண்டோஜெனட்டிக் பார்த்தோம் இல்லையா, எக்ஸோஜெனட்டிக் எண்டோஜெனட்டிக்னு. ஸோ எக்ஸோஜெனட்டிக்னால் வந்து என்னது, நம்ம பூமிக்கு அடியில் இருக்கிறத பற்றி படித்தோம். இப்போ நம்ம பூமிக்கு மேலே இருக்கிற நிலப்பரப்பில் இருக்கிற விஷயங்களில் என்னென்ன மாற்றங்கள், வெதரிங்கு, அதோடைய ஃபீச்சர்ஸு, அதனுடைய எரெக்ஷன்ஸு, டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸு, நேச்சுரல் டிப்போசிஷன்ஸ், அது எல்லாத்தையும் இந்த டீட்டெயிலாக இந்த லெசனில் பார்க்க போகிறோம். Introduction. The earth is a dynamic system that undergoes various changes due to internal and external forces. The continuous interactions of these two processes controls the structure of the earth's surface. The external processes are the consequences of solar energy and gravitational forces, whereas the internal processes are an outcome of the earth's internal heat. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, எர்த்தில் வந்து என்னது எக்ஸ்டர்னல் ப்ராசஸ்ஸு, இன்டர்னல். நம்ம வந்து லாஸ்ட் டைம் பார்த்தது இன்டர்னல் ப்ராசஸ். இப்போ வந்து எக்ஸ்டர்னல் ப்ராசஸில் என்னென்ன நடக்குது அப்படின்னு இந்த 2 டைப் ப்ராசஸ் தான் நம்ம இந்த லெசனில் எர்த் சர்ஃபேஸில் என்ன இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். அதில் ஸ்பெஷலாக சோலார் எனர்ஜி, கிராவிஷன்ஸு, கான்சிக்வன்சஸ் ஆஃப் இந்த மாதிரி விஷயங்களால் வெதரால் ஏற்படுறது, இந்த மாதிரி அவுட்கம்மால் எர்த்ஸ்க்கு என்னென்ன டிஃப்ரெண்ட்டான இது உருவாகுதுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். எக்ஸோஜெனட்டிக் ப்ராசஸ் வந்து 2 டைப்ஸ், வெதரிங் அண்ட் மாஸ் மூமெண்ட், இன்னொன்று வந்து கிராடேஷன்ஸ். வெதரிங் அண்ட் மாஸ் மூமெண்ட்டில் வந்து ஃபிசிக்கல், கெமிக்கல், பயாலஜிக்கல் அப்படிங்கிற 3 டைப்பில் வந்து என்ன இது இந்த ப்ராசஸ் போகுது. இந்த கிராடேஷன்ஸ் வந்து டீக்ராடேஷன்ஸ், அக்ரிடேஷன்ஸ். இந்த 2 டைப்பில் கிராடேஷன் இருக்குது, டீக்ராடேஷன், அக்ரிடேஷன்ஸ். Weathering is the breaking disinteractions and the discompositions of the material of the earth's crust by their exposure to atmosphere. There are 3 types of weatherings: physical weathering, chemical weathering and biological weathering. ஸோ வெதரிங் வந்து என்ன ஆகுது, 3 டைப்ஸாக பிரிக்கிறாங்க: ஃபிசிக்கல், கெமிக்கல் அண்ட் பயாலஜிக்கல் வெதரிங். இது மூலயமா தான் என்ன ஆகுது, எர்த்துக்கு வந்து நிறைய கேர்ஸில் ப்ராப்ளம் வர்றதுக்கோ இல்லை அட்மாஸ்பியரில் சேஞ்சஸ் உருவாகிறதுக்கோ இது ஒரு ரீசனாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. Physical weathering, it is the breakdown of the rocks without changing their chemical composition. Through the action of the physical forces, the constant freezing and thawing of rocks during the night and day leads to the expansions and constructions of rocks. Cracks are formed and disintegrations occurs eventually. Exploitations, block discretations, granular disintegrations are the major types of physical weathering. ஸோ ஃபிசிக்கல் வெதரிங்கில் வந்து என்ன ஆகும், ஃபிசிக்கலாக நம்மளுடைய இது டே அண்ட் நைட்டு அதில் வந்து ஏதாவது ராக்கில் வந்து ஏதோ ஃப்ரீசிங் கண்டென்ட்டில் ஏதோ பட்டு அந்த மாதிரி ஆகும் இல்லையா, கெமிக்கலாகவோ இல்லை வேறு ஏதாவோ அப்படியே ஊறி அது என்ன ஆகும், டேமேஜ் ஆகிடும் அந்த ராக். அதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க, அது வந்து எக்ஸ்ப்ளோட்டேஷன்ஸு, பிளாக் டிஸ்இன்டிகிரேஷன்ஸு, கிரானுலர் டிஸ்இன்டிகிரேஷன்ஸ் அப்படி சொல்லிட்டு மேஜர் டைப்ஸாக இந்த ஃபிசிக்கல் வெதரிங்கில் இந்த மாற்றங்கள் உருவாகும் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், எக்ஸ்ப்ளோட்டேஷன்ஸ். The alternative heating and cooling on rounded rock surfaces leads to peeling of rocks layer by layer like an onion. This is called explorations, sheetings and shattering or the other forms of explorations. So explorations என்னது, இந்த மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் அது எப்படி இருக்குது,
அப்படியே கட்டமாக அப்படியே உதிரியாக வரும் சொல்லுவாங்க இல்லையா, ஆனியன்லாம் பிச்சு அப்படியே தோல் வருது. அந்த மாதிரி இந்த ராக்கில் நாங்கள் ரொம்ப நாள் ஹீட்டில் இருந்து ரொம்ப நாள் கூலிங் இருந்தாலும் ரொம்ப ஹீட் இருந்தாலும் என்ன ஆகிடும், அந்த கல்லோட அந்த தன்மை மாதிரி அது இந்த மாதிரி வரும். இது மாதிரி வர்றது தான் என்ன சொல்கிறாங்க, எக்ஸ்ப்ளோடேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு த granular disintegrations. Granular disintegrations takes place in the crystalline rocks where the grains of the rocks become loose and fall out. This is due to the action of the temperature. டெம்பரேச்சர்னால என்ன ஆகுது, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த கிரானுவரில் என்ன ஆகுது, அந்த பிளேஸில் சின்ன ஓட்டை விழுந்த மாதிரி ஆகிடுது. பற்றி அந்த கிறிஸ்டல் வந்து அரிச்சு போச்சு சொல்லுவோம் இல்லையா, அது அரிச்சு போச்சு இல்லை பூச்சரிச்ச மாதிரியே இருக்குது பாருங்கள். அதுதான் என்ன சொல்கிறாங்க, கிரானுவர் இன்டகிரேஷன்ஸ். இந்த ஃபார்மில் இது வந்து அதிகமாக இந்த டெம்பரேச்சர் ப்ராப்ளம்னால உருவாகிற ராக் டேமேஜ். நெக்ஸ்ட் பிளாக் டிஸ்இன்டகிரேஷன்ஸ். Repeated expansions and the contractions of the rocks during day and night respectively causes a truss or the joint of the rocks which result in block disintegrations. ஸோ ஒரு பெரிய கல்லில் வந்து என்னது ரொம்ப நாளாக ஹீட் ஆகி இல்லை டே அண்ட் நைட் அது அப்படியே அந்த ஒரு ப்ரெஷர்லேயே இருந்துச்சுன்னா அது என்ன கொஞ்ச நாள் அப்படியே உதிரியாக பிரிஞ்சு அடியில் இருக்கிறது ஸ்ட்ராங்காக ஒட்டிகிட்டு இருக்கும் ஒரே பாறையான மேலே என்ன ஆகிடும், அது கொஞ்சமாக கேப் விழுந்து பிரிஞ்சு இருக்கும், அந்த ஜாயிண்ட்டாக தனித்தனியாக இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. இதுதான் என்ன சொல்கிறாங்க, பிளாக் டிஸ்இன்டகிரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. Chemical weathering. Disintegrations and discompositions of the rocks due to chemical reaction is called chemical weathering. This is the predominantly high in the hot and humid regions such as the equatorial, tropical and subtropical zones. Chemical weathering takes place through the process of oxidations, carbonations, solution and the hydroxide. The agent of the chemical weathering or oxygen, carbon dioxide, hydrogen and water. So chemical weathering வந்து நார்மலாகவே என்னது கெமிக்கலாக உருவாகிறது, அதுவாக ஹாட் ஓவர் ஹாட்டு வெப்பமயமாவதில் அதனுடைய காரணமாக என்ன ஆகும், மெயினாக இந்த ஈக்குவேட்டர் பக்கத்தில் இந்த ட்ராபிக்கல்ஸு சப்ட்ராபிக்கல் ஜோன்ஸில் தான் இது அதிகமாக உருவாகும். இந்த கெமிக்கல் வெதரிங் பிளேசஸ் அதிகமாக எங்கன்னா அது என்ன சொல்லுவாங்கன்னா ஆக்சிடேஷன்ஸு, கார்பனேஷன்ஸ், சொல்யூஷன், ஹைட்ரடேஷன் அப்படி சொல்லுவாங்க. இந்த ஆக்சிடேஷனில் கண்டிப்பாக ஆக்சிஜனு, கார்பனேஷனில் கார்பன் டை ஆக்சைடு, ஹைட்ரடேஷனில் ஹைட்ரஜன், அந்த சொல்யூஷனில் வாட்டர், இந்த மூலிமா இந்த டேமேஜ் ஆகிறது என்ன சொல்கிறாங்க, கெமிக்கல் வெதரிங் அப்படின்னு சொல்கிறாங்க. Gradations. Gradation is the process of the leveling of the land by means of natural agents like rivers, groundwater, winds, glaciers and sea waters. These agents produce various gradations, relief features in due courses of time. Gradations makes place in two waves: degradations, aggradations. Gradation is the leveling and the surface by various natural agents. Aggradation is the building up the landforms due to natural agents. Degradations is the eroding of land surface. ஸோ என்ன சொல்கிறாங்க, கிராடேஷனுங்கிறதே வந்து என்னது அழிஞ்சு போகிறது, அழிவு அப்படி சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அழிஞ்சு போகிறது. மெயினாக நமக்கு என்னென்னா ரிவரு, சீ, வின்ஸு, இது மூலயமா என்ன ஆகிடுது, நம்மளோட நேச்சர் வந்து டிஃபால்ட்டாக ஒரு வேரியஸ் ஏஜெண்ட்டாக உருவாக்குது. இதில் இருக்கிறத வந்து இன்னும் கொஞ்சம் மேலே வேறு மாதிரி மோசமான நிலைமை கொண்டு போகிறது வந்து அக்ரிடேஷன் சொல்கிறாங்க. இருக்கிறத இன்னும் டேமேஜ் பண்ணி இல்லாமல் உருவாக்க இருக்கிறது வந்து எட்ராடிங், அதுதான் டீக்ரேடேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏஜென்ட் ஆஃப் கிராடேஷன்ஸ், ரன்னிங் வாட்டர். இந்த ஏஜென்ட் கிராடேஷனோட ஏஜென்ட்ஸ் பார்த்திங்கன்னா ரன்னிங் வாட்டர். நார்மலாகவே நமக்கு தெரியும், ஒரு இடத்துல தண்ணி ரொம்ப நேரம் ஓடிட்டே இருந்தால் என்ன ஆகும், அந்த லேண்டில் இருக்க அந்த இதில் இருக்க ராக்கு, சாண்ட் எல்லாமே வந்து என்னது அதுலேருந்து வேறு இடத்துக்கு போயிடும், அரிச்சிரும், அந்த மாதிரிலாம் உருவாகும் இல்லையா. The running water is the fluvial landforms. The work of running water river is the most extensive among all other agents of the gradations. Rivers orientate on higher landforms like mountains, hills and plateaus or receive water from various sources like the rain, glaciers, springs, lakes and etc.
ஸோ நமக்கு தண்ணி ஓடுற தண்ணி எல்லா இடத்துலையும் தான் இருக்குது. நம்ம சர்ஃபேஸஸ்ன்னு பார்த்தோன்னா ரெயின் மூலயமா, கிளாசியர்ஸ் மூலமாக, ஸ்ப்ரிங்ஸ் மூலயமா, லேக் மூலயமா எல்லாத்துலேயுமே நமக்கு என்ன கிடைக்கிது? சர்ஃபேஸ் வாட்டர் கிடைக்கிது. நெக்ஸ்ட்டு இந்த கோர்ஸ் ஆஃப் இந்த இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த பிக்சர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதை வந்து என்னது 3 டைப்ஸாக பிரிச்சுருக்காங்க. அப்பர் கோர்ஸ், லோயர், மிடில் க்ளோஸ், லோயர் க்ளோஸுக்கு. இந்த 3 டைப்ஸில் அப்பர் கோர்ஸ்னால் மேலேருந்து வர தண்ணி அப்பர் க்ளோஸ்னும், நடுவில் நமக்கு லேக்கு அந்த மாதிரி இருக்குது இல்லையா, நம்மளோட சர்ஃபேஸில் இருக்குது. இந்த வாட்டர் ஃபால்ஸ்லாம் வந்து அப்பர் கோர்ஸ்லேயும் லேக்கு அந்த மாதிரி இருக்குது. அப்புறமேட்டு இது பார்த்திங்கன்னா லோயர் கோர்ஸில் பார்த்திங்கன்னா அது நமக்கு கடைசியாக வந்து கிடைக்கிற இடம் இருக்குது இல்லையா, அதுதான் என்ன சொல்கிறோம்? லோயர் கோர்ஸ்னு சொல்கிறோம். கோர்சஸ் ஆஃப் ரிவர்ஸ், the generally oriented form of mountains end in the sea or lake. This whole path of that flows through is called its course. The courses river is divided into 3 types: the upper course, the middle course and the lower course. ஸோ நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த மாதிரி நம்மளுடைய அந்த ரிவர் கோர்ஸை வந்து நான் வாட்டரை வந்து 3 டைப்ஸாக பிடிச்சிருக்காங்க: அப்பர் கோர்ஸ், மிடில் கோர்ஸ் அண்டு லோயர் கோர்ஸ். Biological weathering. Biological weathering occur due to the penetrations and the expectations of the plant roots, earthworms, burrowing animals, rabbits and some human activities. ஸோ இந்த பயாலஜிக்கல் வெதரிங்னால் வந்து என்னது? இயற்கையாகவே உருவாகுது. மெயினாக என்னென்னா அந்த பாறைக்கு இடையில வர செடிங்க, மரம், அது என்ன பண்ணும்? அதோட வேர் போய் அந்த பாறையை துண்டு துண்டாக பிரித்து விட்டுரும், அதில் ஒரு கேப் விழுந்துடும். இல்லைனா அதில் அனிமல்ஸ் ஏதாவது போய் உள்ளே போய் புந்து கூடு கட்டிட்டோ இல்லை ஒரு கேர்வ் மாதிரி உருவாக்கியிருப்பாங்க இல்லையா, இந்த மாதிரி இருக்கிறது தான் என்ன சொல்கிறாங்க? பயாலஜிக்கல் வெதரிங் சொல்கிறாங்க. Erosional landforms of rivers, gorges and the canyons. When the river flows through mountains regions made up the hard rocks, it forms a valley with almost vertical sides called gorge. In India, deep gorge had been formed by Brahmaputra and Indus in the Himalayas. So gorges வந்து என்னது? டீப்பாக நம்மளுடைய இன்சைட்லேருந்து தண்ணி அப்படியே வரும் சொல்லுவாங்களே, ஃப்ளோஸ் ஆகி மவுண்டன்லேருந்து உள்ளேருந்து வெளியே வருது இல்லையா, அந்த ஹார்ட் ராக்ஸ்லேருந்து, அதுதான் அந்த கிராஸ் gorges சொல்லுவாங்க. The deep gorges, the steep sides of runs hundreds of kilometers, is refers to the canyon. கேன்னா அந்த கால்வாய், அதுலேருந்து அந்த இதுலேருந்து அப்படியே கால்வாய் மாதிரி வெளியே வரும் இல்லையா, அதுதான் சொல்லுவாங்க கேனியன் சொல்லுவாங்க. கேனியன் ஆஃப் த ரிவர் இஸ் த கொலராடோ இன் யூஎஸ்ஏ. யூஎஸ்ஏல இருக்க கொலராடோ வந்து ரொம்ப ஃபேமஸான கேனியன். V-shaped valley. A V-shaped valley is formed by the vertical erections of the river where the valley is deepened and wintered. ஸோ நமக்கு இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிக்சர் பார்த்தா உங்களுக்கு கிளியராக தெரியும். இதில் வந்து மேலேருந்து வந்து பார்த்திங்களா சோர்ஸ், அதுதான் வந்து என்னது ஃபஸ்ட்டு உருவாகிற இடத்த தான் சோர்ஸ்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் அந்த சைடில் அதை அணைக்கட்டின மாதிரி வச்சுருக்கு இல்லையா, அதுதான் என்ன சொல்கிறோம்? இன்டர்லாக்கிங் ஸ்பர்ஸ் அப்படி சொல்கிறோம். அதுக்கப்புறமேட்டு அந்த இணைச்சி 2-3 இடத்துலேருந்து இணைஞ்சி ஒரு இடத்துல உருவாகி வருது பார்த்தியா, அதுதான் என்ன சொல்கிறோம்? கார்ஜ் சொல்லுவோம். அதுக்கப்புறம் வாட்டர் ஃபால்ஸ் நார்மலாகவே மேலேருந்து கீழே ஊற்றுறது தான் வாட்டர் ஃபால்ஸு. இந்த வி ஷேப் வேலி பார்த்திங்கன்னா அது கீழே வரும்போது அப்படியே படர்ந்து இப்படி விரிஞ்சு வி ஷேப்பில் மேலேருந்து அப்படியே மெலிசாக வந்து அதுக்கப்புறமேட்டு அப்படியே படர்ந்து விரிஞ்சு வருது இல்லையா, அதுதானே சொல்கிறோம் வி ஷேப்டு வேலின்னு சொல்கிறோம். Pothole. Due to the river action, cylindrical holes are drilled vertically in the river bed with varying depth and diameter. These are called potholes. ஸோ potholesனால் என்னது? ரொம்ப நாள் அந்த சிலிண்ட்ரிக்கல் ஹோல்ஸை குட்டி குட்டியாக ஒரு ஹோல் வந்து அது என்ன ஆகிடும்? அப்படியே கரைஞ்சி போய் ஒரு குறிப்பிட்ட அளவு கரைஞ்சி போய் அந்த டெப்த் என்ன ஆகிடும்? இல்லாமல் அப்படியே குழி குழியாக இருக்கும். அதுதானே சொல்கிறாங்க potholes சொல்கிறாங்க. இங்கே இப்போ இந்த மாதிரி அங்கங்கே குடஞ்சி எடுத்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, ஹோல்ஸாக தண்ணி அந்த பாறையை அரிச்சரித்து நடுவில் வந்த மாதிரி இருக்கு இல்லையா, இதுதான் என்ன சொல்கிறாங்க? potholes சொல்லுவாங்க. Cracks topography, an agent of the gradations underground water, creates distinct landforms in limestone stone regions called crust topography. Groundwater is an active agent in limestone regions. Crust topography is formed due to the dissolutions of the
slopal rocks such as limestone, dolomite and the gypsum. ஸோ இந்த மாதிரி லெமன் ஸ்டோனு இதெல்லாம் உருவாகிறது, இதெல்லாம் இருக்கிறதுக்கு காரணம் என்னது? இந்த கிராஸ் டோப்போகிராஃபி அண்டர் கிரவுண்டு வாட்டர்னால் ஏற்படுற மாற்றங்கள் சொல்கிறாங்க. டெல்டா and the triangle shaped low layer area formed by the rivers at the mouth is called delta. Delta had fine deposits of the sediment enriched with minerals. Example Kaveri Delta, Tamil Nadu. ஸோ டெல்டாங்கிறது வந்து என்னது? ஒரு குறிப்பிட்ட இடத்துலேருந்து வந்து ட்ரையாங்கிளாக பிரிஞ்சு எல்லா இடத்துக்கு போகிற அந்த முனை பகுதி சொல்லுவோம் இல்லையா, அது மெயின் சோர்ஸ் இருக்கிற பகுதி, ரிவருடைய மெயினான பகுதி சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து என்னது டெல்டா சொல்லுவாங்க. அது வந்து ரொம்ப என்ரிச்டு மினரலாக இருக்கும். அதிகமாக சொல்லுவாங்க டெல்டா மாவட்டம்னு நியூஸ்லலாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ நமக்கு வந்து என்னது தமிழ்நாட்டுக்கு காவேரி டெல்டா தான் ரொம்ப பெரிய டெல்டா. Depositional landforms of river, alluvial fan, the flood plains. So alluvial fan the fan shaped depositions made by the river at the foothills is called as the alluvial plain. alluvialலாம் நார்மலாகவே நமக்கு தெரியும் இல்லையா, அந்த alluvial plainக்கும் இந்த flood plain fine sediments and deposits of over river banks are called river floods. ஸோ ரிவரில் அதிகமான தண்ணி திடீர்னு ஏற்பட்டால் அது என்ன சொல்கிறோம்? ஃப்ளட் பிளேன்னு சொல்கிறோம். ஆலிவல்னால் அது ஸ்மூத்தாக ஒரே ஷேப்டாக டிபாசிட்டடாக போயிட்டுருக்கோம். ஆனால் என்ன ஆகும்? அந்த இடத்துல இருக்கிற இதை வந்து ஃபுட் ஹில்ஸ் வந்து அப்படியே கரைச்சிரும். Mention as a river loading with the disperse flows slowly in forms a sweeping loop and bends. It is refers to the meanders. meandersனா என்னது? அது இப்படி நீங்கள் டைரெக்டாக பார்த்தா உங்களுக்கு தெரியாது. நம்ம ஒரு மேலே ஒரு சர்ஃபேஸில் போய் ஒரு ஃப்ளைட்லேயோ இல்லை மேலே போய் பார்த்தோன்னா நமக்கு ஹெலிகாப்டரில் அது மாதிரிலாம் நம்ம போகும்போது தெரியும் நம்மளோட ரிவர் வந்து எப்படி வருது. அதோடய வே பார்த்திங்கன்னா இப்படி வளைஞ்சி அந்த கேர்வில் வளைஞ்சி வரும். ஸோ அது எங்கெல்லாம் கேர்விங்காக வளைஞ்சி வருதோ அந்த இடத்துலலாம் அந்த சர்ஃபேஸ்லாம் கொஞ்சம் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. Erosional landforms of underground water. Most of the erosion takes place due to the process of solution. When rainwater mixed with the carbon dioxide and enters into the limestone region, it dissolved and destroys much of the limestones. As a result, landforms such as terra rosa, lapias, skin holes, swallow holes, dolens, valleys, polges, caves and the caverns are formed. ஸோ இந்த அண்டர் கிரவுண்ட் வாட்டர்னால இந்த மாதிரி டைப்ஸான லேண்ட் ஃபார்ம்ஸில் ஒரு சில மாற்றங்கள், ஹோல்ஸு, அந்த இது டேமேஜ் ஆகிறது, சிங்க் ஹோல்ஸ், அந்த மாதிரி இந்த இதே என்ன பண்ணியிருக்காங்க இத்தனை டைப்ஸாக பிரித்து சொல்லியிருக்காங்க. Depositional landforms of underground water. It is interested to know that the variety of depositional features are formed on the floor, ceilings and walls of the caves and caverns of the crust topography. ஸோ இதெல்லாம் எப்படி உருவாகுதுன்னா இந்த அண்டர் கிரவுண்டில் இருந்து தண்ணி வர்ற இது வந்து வெரைட்டியாக என்னது ஃப்ளோரில், அதோட சீலிங்கில், வால்ஸில், கேவ்ஸில் இங்கே மாதிரி வர்ற இது மாற்றம் தான் இந்த லேண்ட்ஃபார்ம்ஸ் உருவாகுது காரணமாக இருக்குது. டிபோஷனல் லேண்ட்ஃபார்ம்ஸு த ஸ்டாட்லட்டிக்ஸ், த ஸ்லாட்டமிட் அண்ட் காலம், இது மாதிரி 3 டைப்பாக இருக்குது. the ஸ்டாட்டலைட்ஸ் ஆர் த ஃபார்ம் when the calcite deposits rise upward like a pillar. Stalagmites are formed. ஸோ இந்த கண்டென்ட்லாம் எப்படி உருவாகுதுன்னா வாட்டர் எலாபரேட்ஸ், அது அந்த வாட்டர் ஒரே இடத்துல தங்குறதோ இல்லை அது வந்து எலாபரேட் ஆகி மற்ற இடத்துக்கு மூவ் பண்ணுறது, இதை வச்சு தான் ஏன்னா அது மேலேருந்து கொட்டுறது, சீலிங்லேருந்து உருவாகுது, அது கீழே இருந்து வர்றது, அந்த மாதிரினால தான் அது ஸ்டாட்லைட்ஸ், இந்த ஸ்டாட்லமைட் அதெல்லாம் உருவாகுது சொல்கிறாங்க. கிளாசியர்ஸ். Glacier is the large mass of the ice that moves slowly over the landforms. It is plays an
accumulations. It is also known as the river of ice. The place of accumulations is called snowfield, the highest above which there is a permanent snow covered in the higher latitude or longitude is called snow line. ஸோ ஸ்னோ லைன் என்னது, இந்த இதெல்லாம் ஐஸ் கட்டியெல்லாம் அப்படியே கரைஞ்சி நம்ம அப்படியே ஒரு மாதிரி இது மாதிரி தொங்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி டைப்ஸாக இருக்க கரைஞ்சி அது உருவாகுது இல்லையா, அதுதானே சொல்கிறாங்க கிளாசியர்ஸ்னு சொல்கிறாங்க. இது வந்து மெயினாக ஸ்னோ லைனில் தான் இருக்கும். ஸ்னோ லைனோட ரிவரோடைய ஐஸ்லேருந்து தான் உருவாகிறது தான் என்ன சொல்கிறோம் கிளாசியர்ஸ்ன்னு சொல்கிறோம் அப்படி சொல்கிறாங்க. Erosional landforms of glacier. Glaciers are powerful erosive agents. Some of the important erosional landforms are Skriku, Arets, Matterhorn, U-shaped valley, hanging valley, Fridas. இந்த மாதிரி இருக்கிறதுல தான் என்னது, most of these glacial features are predominantly seen in countries like Switzerland, Norway. ஸோ இந்த ஐஸ் இது அதிகமாக இருக்கிற இடத்துல வந்து அது சர்க்யூ, ஹார்டஸ், மேட்ரான், யூ-ஷேப் வேலி, ஹேங்கிங் வேலி, ஃப்ரிடாஸ் இந்த மாதிரி இது உருவாகிறதுக்கு இது காரணமாக இருக்குது. இதில் ஃபேமஸான எங்கே ரொம்ப அதிகமாக ப்ரீடாமினண்ட்டாக இருக்க பிளேசஸ் பார்த்திங்கன்னா சுவிட்சர்லாந்து அண்ட் நார்வே. The cirques, the glacier erode the steep side with the mountain and forms of bowl-shaped armchair-like depression. இந்த இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி அந்த ஐஸ் அரிச்சு எப்படி இருக்குமா, ஒரு ஆம்சேர் மாதிரி ஒரு பவுல் ஷேப்பில் உருவாக இருக்கும். இதுதானே சொல்கிறாங்க சர்க்யூ சொல்கிறாங்க. ஹார்ட்டின்னா அந்த ஹார்ட்டி அதை நேரோ ட்ரெஜ்ட் ஃபார்ம் வென் டு சர்க்யூ. ஸோ இந்த ஆர்ட்டிங்கிறது வந்து ரெண்டு இந்த டைப் ஆஃப் சர்க்யூட் மாதிரி தான் இருக்கும். அது ரெண்டு வந்து அது ஜாயின் பண்ணியிருக்கிறது தான் ஆர்ட்டி சொல்கிறாங்க. த பிரமிடல் பீக்கு. இந்த பிரமிடல் பீக்குனால் நமக்கே தெரியும், பிரமிட்னால எப்படி இருக்கும், ட்ரையாங்கிளில் இருக்கும். அந்த மாதிரி மீட் பண்ணுற டுகெதர் இதை தானே சொல்கிறாங்க பிரமிடல் பீக்கு சொல்கிறாங்க. யூ-ஷேப் வேலினா இந்த கிளாசரி மூவ்ஸ் டவுன் லாங் வேலி, யூ-ஷேப்பில் இப்படி வளைஞ்சி கீழே வந்து அப்புறம் மேலே போய் அது மாதிரி எராய்ட் மாதிரி வரும் இல்லையா, அதுதான் என்ன சொல்ல யூ-ஷேப் வேலி சொல்கிறாங்க. Hanging valley. This valley erode the tributary glacier and that hangs over the main valley. மெயின் வேலியிலேருந்து கொஞ்சம் தள்ளி அது அப்படியே தொங்குற மாதிரி நமக்கு தெரியும் இல்லையா, அதுதான் என்ன சொல்கிறாங்க ஹேங்கிங் வேலி அப்படி சொல்கிறாங்க. ஹேங்கிங் வேலிக்கு கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ இந்த பிக்சர் பார்த்தா இன்னும் நல்லா டீப்பாக புரியும். இந்த இது சொல்கிறல சார்க்யூஸ் பாருங்க, இங்கே ஸ்டார்டிங்கில் உருவாகிற அந்த ரிவர்ஸ் அந்த 2 பாயிண்ட் அந்த இது சர்க்கிள் மாதிரி வந்து வருது இல்லையா, அது ஆரன்ஸு ஆர்டிஸ்ட்னால் என்ன, ஹேங்கிங் வேலினா என்ன அப்படி சொல்லிட்டு இதில் ரொம்ப டீப்பாக இதோட சோர்ஸஸ் பார்த்தீங்கன்னா கிளாசரி டோப்போகிராஃபி தான். ஆனால் எப்படி உருவாகி எங்கெங்கே இருந்து வருதோ அதுதான் என்ன சொல்கிறாங்க இந்த டைப்பாக பிரித்து சொல்கிறாங்க. Next, the depositional landforms of glaciers. After getting eroded fragments and bounders along with drift form glacial dippers. Glacial debris gets deposits in the low-lying areas and forms depositional features like morainal, drumlin, எஸ்கர்ஸ், காமேஸ் அண்டு அவுட்வாஷ் பிளெயின்ஸு. ஸோ இந்த மோரெயின்னா என்னது, இந்த மெட்டீரியல் டிபாசிட்ஸ் பை கிளாசியர் இஸ் கால்ட் மோரெயின். இந்த கிளாசரியிலேருந்து உருவாகிற அந்த மெட்டீரியல் தானே சொல்கிறாங்க மோரெயின்ஸு சொல்கிறாங்க. பேஸ்ட் ஆன் த லொக்கேஷன்ஸ் தே கிளாசிஃபைட் இன் த கிரவுண்ட் மெரீன், டெர்மினல் மோரெயின் அண்டு த லேட்ரன் மோரெயின். கிரவுண்ட் மொரெயின், டெர்மினல் மொரெயின் அண்டு லேட்ரன் மொரெயின் 3 டைப்பாக இந்த இதுவே இருக்குது. இந்த மொரெயினே பிரிஞ்சிருக்கு சொல்கிறாங்க. Wind. When air blows horizontal that or near the earth's surface is called wind. The erosional, transportations and depositional actions of wind is predominant in arid regions. This is called as the alien process. ஸோ விண்டு வந்து இன்னொரு பவர்ஃபுல்லான ஒரு இது எரக்ஷனல் உருவாக்குற
டிரான்ஸ்போர்ட்டேஷன் டிப்போசிஷனல் ஆக்ஷனை உருவாக்குறது. ஏன்னா நமக்கு ஒரு இடத்துல காற்று ரொம்ப அதிகமாக அடித்து சுழலும் போது என்ன ஆகும், அங்கே இருக்கிற இது சர்ஃபேஸு சேஞ்சஸ் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த எரேஷனல் லேண்ட்ஃபார்ம்ஸ் ஆஃப் விண்டுனால ஏற்படுற எரேஷனல் லேண்ட்ஃபார்ம்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க, மஷ்ரூம் ராக் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. திஸ் இஸ் கால்டு மஷ்ரூம் ஆர் பெடிஷனல் ராக். சச் ராக் ஆர் ஃபவுண்ட் நியர் ஜோஷ்பூர் இன் ராஜஸ்தான். ஸோ இந்த மஷ்ரூம் ராக், இந்த ராக் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நிறைய என்ன ஆகிடும், காற்று அடித்து அந்த லேயரில் இருக்க எல்லாமே கீழே இருக்கிறது எல்லாமே குறைச்சி மேலே கொஞ்சம் கூட மாதிரி இருக்கும். இது தானே சொல்கிறாங்க மஷ்ரூம் ராக்கு சொல்கிறாங்க. இதை வந்து பெடிஷனல் ராக்னு சொல்லலாம். இது வந்து ஜோஷ்பூர் அண்ட் இன் ராஜஸ்தானில் அதிகமாக காணப்படுது. Innsbruck is a German term which means an Iceland mountain. Certain hard rocks like igneous rocks are more resistant to wind action such as isolated traditional hills. இந்த இன்ஸ்பர்க்னால் அது எப்படி ஒரு கூட மாதிரி ஃபுல்லாகவே கவர் ஆகி அப்படியே முழுக்குன்னு இருக்கும்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம ஐஸ்லாண்டு இது மாதிரி ரெசிடென்ஸ் ஹில்ஸ் மாதிரி சின்னதாக குட்டை பாறைங்க மாதிரி இருக்கும். இதான சொல்கிறாங்க இன்சபல்ஸ் சொல்கிறாங்க. இது அதிகமாக புலூர் ஆர் ஹையர்ஸ் ராக் ஆஸ்திரேலியாவில் இது அதிகமாக இருக்குது சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் த யார்டர். These are in arid regions. Certain rocks have hard and soft layers arranged vertically. When winds blow over these rocks, the soft layers gets right, leaving irregular creases. These are called யார்டர்ஸ். இது பாரு யார்டர்ஸ்னால் எப்படி தெரியுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நல்லா காற்றடிச்சு சொல்லி ஒரு கோபுரம் மாதிரி அங்கங்கே அப்படியே கோபுரம் செதுக்கி வச்ச மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதான் யார்டர்ஸ். த டிப்போஷனல் லேண்ட்ஃபார்ம்ஸ் ஆஃப் த wind. Some of the depositional landforms of the sand dunes and barchans and losses. இது மாதிரி sand dunes, barchans and loss, இது மூணு வந்து இது இந்த லேண்ட்ஃபார்ம்ஸ் ஆஃப் விண்டில் முக்கியமான டிப்போசிஷனல்ஸ் உருவாகிறதுக்கு காரணமாக இருக்குது. த sand dunes, the deserts during sand storm, wind carries loads of sand. When the speed of the wind decreases, a huge amount of sand gets deposits. This mount or hills of sand are called sand dunes. There is different types of sand dunes. ஸோ sand dunesனால் அது ஒரு இடத்துல நல்ல அந்த மண், முக்கியமாக அந்த டெசர்ட்லலாம் அந்த மண் சுழற்சி மாதிரி ஏற்பட்டு அது என்ன பண்ண அப்படியே மொத்தமாக ஒரு மண் அப்படியே குமிச்சு ஒரு கோபுரம் மாதிரி ஒரு ஹில் மவுண்டன் மாதிரி உருவாக்கிடும் இல்லையா, அதுதானே சொல்கிறாங்க sand dunesன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு barchans are the isolated crescent shaped sand dunes. அப்படியே sand dunesலேயே டிஃப்ரெண்ட்டாக இன்னொன்று அது எப்படி இருக்கும், வரி வரியாக அந்த மாதிரி அரிச்சரிச்சு அப்படியே ஸ்லாப்பில் வந்து இப்படி ஒரு ஸ்லாப்பாக இருக்கும் இல்லையா, மடிப்பாக ஸ்லீவ் ஒன் சைட் மாதிரி, அதுதான் என்ன சொல்கிறாங்க barchans சொல்கிறாங்க. Transverse dunes. The transverse dunes are the asymmetrical in shapes. They are formed by alternating slow and fast winds and blow under the same directions. ஒரே டிரெக்ஷனில் அப்படியே அந்த வரியாக தான் இருக்கும். அது கொஞ்சம் தள்ளி இப்படி அணைக்கட்டின மாதிரி அங்கங்கே அணைக்கட்டின மாதிரி நமக்கு தெரியும். இதுதானே சொல்கிறாங்க transverse dunesன்னு சொல்கிறாங்க. The longitude dunes or the long arrow trudge on which extend in the directions. இந்த சிஃபி டன்ஸு லாங்கிடியூட் டன்ஸும் என்னது லாங்கிடியூடு ஹரிசாண்டலில் இல்லாமல் லாங்கிடியூடில் இருக்கிறது தான் என்ன சொல்கிறாங்க லாங்கிடியூடல் டன்ஸுன்னு சொல்கிறாங்க. இந்த பேரல் இதை பார்த்தீங்களா, லாங்கிடியூட் டன்ஸு இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இப்படி கோடு போட்ட மாதிரி வருது. நம்ம லைனரு இதுக்கெல்லாம் போட்ட பந்தத்துக்கு கோடு போட்ட மாதிரி அதுவே காற்றுல அடிச்சடிச்சு இப்படி இருக்கு இல்லையா, இதுதான் சொல்கிறாங்க லாங்கிடியூட் டன்ஸுன்னு சொல்கிறாங்க. Losses. The term losses refers to the deposits of the fine slitching process sand over the vast region. நிறைய இந்த இதில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், ஒரு மாதிரி அலையாக மடித்து விட்டு இப்படி சுருளையே போட்ட மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி லாஸஸ்லாம் எங்கே அதிகமாக இருக்குன்னா நார்த்தன் அண்ட் வெஸ்ட் சைனா, த பாம்பஸ் ஆஃப் அர்ஜென்டினா அண்ட் த யூக்ரைன் அண்ட் த மிசிசிப்பி
வேலி ஆஃப் த யுனைடெட் ஸ்டேட்ஸ். இங்கெல்லாம் தான் இந்த மாதிரி லாஸஸ் இருக்குது அப்படி சொல்கிறாங்க. Wave is steady up, skirt and down through movement of surface water is called wave. Sea waves are the most powerful agent of the gradations and their erectional transformations and depositional process are confined to a very narrow belt along coastal areas. ஸோ வேவ்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வேவ்னால நிறைய எரெக்ஷன்ஸு, டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸு, டிபோஷனல்ஸ்லாம் உருவாகுதுன்னு சொல்கிறாங்க. Erosional landforms of waves. Some of the erosional landforms of sea waves are sea cliff, sea cave, arch, track, beach, bar and spit and wave cut platforms. Sea cliffs. Sea cliffs are steep rocks face formed when the sea waves dash against them. The rocks gets erode from steep vertical walls. ஒரு தண்ணி அடிச்சு அதில் ஒரு வால் மாதிரி அப்படியே நிற்கும், அதுதானே சொல்கிறாங்க சி கிளிப்ஸு அப்படி சொல்கிறாங்க. இந்த சி கேவ்ஸு, சி ஆர்ச், இது இந்த சீயோடைய தண்ணி அதிகமாக பட்டு அது ஒரு கேவ் மாதிரி, கேவ்னு என்னது குகை மாதிரி உருவாகுது இல்லையா, அதுதானே சொல்கிறாங்க சி கேவ் சொல்கிறாங்க. சி ஆர்ச்னால் இது பாருங்கள், அந்த வளையமாக ஆர்ச் மாதிரி உருவாகி வருது இல்லையா, அதுதான் இது வந்து என்னது நெயில் ஐஸ்லாண்டு, அந்தமான் நிக்கோபாரில் இது வந்து இருக்குது. இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் ராக்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டீ ஸ்டாக். For the sea stacks, the seaward portions of the handland will remain as the pillar or rock known as the stack. ஸோ இந்த இது மாதிரி பில்லர் மாதிரி தூணாக இருக்கிறது என்ன சொல்கிறாங்க ஸ்டாக்குன்னு சொல்கிறாங்க. The old man of high in ஸ்காட்லாண்டில் இந்த மாதிரி இருக்குது sea stock. Wave cut platforms. Flat surfaces from the foot of the sea cliff are called wave cut platforms. Wave cut platforms is also referred as wave cut benches, trays. ஸோ பெஞ்சஸ் இது மாதிரி கட்டாய் வரும் இல்லையா, அந்த மாதிரி டைப்பில் இருக்கும் இந்த வேவ் கட்டு பிளாட்ஃபார்ம்ஸு சொல்கிறாங்க. The beach. Sand and the gravel are moved and deposits by waves along the shore on the beaches. ஸோ பீச்சுக்கு கரை ஓரத்தில் ஒதுங்கும் சொல்லுவோம் இல்லையா, நிறைய தண்ணி பட்டு அங்கே இருக்க கிராவல், அது மண்ணெல்லாம் அது வெளியே வரும் இல்லையா, அதுதான் என்ன சொல்கிறாங்க ஷோர் தான் பீச்சஸ்ஸு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் ஜூஜோ பீச் அலாங் மும்பை கோஸ்ட், புரி பீச் இன் ஒடிசா அண்ட் த மெரினா பீச் இன் சென்னை. இதெல்லாமே என்னது பீச்சுக்கு ஒரு பேர் போன ஊருங்க. Bar is an enlonged deposits of sand, shingle and mud found in the sea, almost parallel to the shoreline. ஷோர்லைன் மாதிரியே மட்லேயே அதிகமாக இருக்கும், அதுதான் சொல்கிறாங்க பார்ன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஸ்பிட். ஸ்பிட் இஸ் ridge or embankment of the sediment attached to the land on one end to determining in open water on the other end. Split are common at the mouth of the estuaries. Examples காக்கநாடா ஸ்பிட். இது என்னென்னா நடுவில் தண்ணி இருக்கும், அதுக்கப்புறமேட்டு நார்மல் இந்த குட்டை மாதிரி இருக்கும், அதுக்கப்புறமேட்டு அப்படி இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி வரும் இல்லையா, அந்த மாதிரி இருக்குது. காக்கநாடா ஸ்பிட் தான் இதில் ரொம்ப ஃபேமஸ் அப்படி சொல்கிறாங்க. பீச்லேயே இத்தனை டைப்ஸ் இருக்குது. ஸோ இந்த எர்த் சர்ஃபேஸஸில் எத்தனை டைப் ஆஃப் டிப்போசிஷன்ஸ் இருக்குது, அது என்னென்ன எப்படியெல்லாம் சர்ஃபேஸை மாற்றுது அப்படிங்கிறத பற்றி டீப்பாக இந்த லெசனில் பார்த்து சில்ட்ரன். ஸோ வி ஹாவ் கம்ப்ளீட் த லெசன் ஹியர். Study well and understand the lesson. Thank you, children.